வணக்கம். நான் உங்கள் யோகா சார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கோடிங் எப்படி எழுதுறது அப்படிங்கிற ஒரு சின்ன டெக்னிக் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். யூஸ்வலா நீங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல இன்டர்வியூ அட்டன் பண்றவங்களா இருக்கலாம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் எழுதிட்டே இருப்பீங்க. எழுதும் போது எந்த மெத்தட்ல எழுதணும், எப்படி என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஒரு வேளை டீச் பண்ணா நான் எப்படி உங்களுக்கு டீச் பண்ணுவேன் அப்படிங்கறதையும் நீங்க இதுல அப்படியே கவனிச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். Hi, this is the location of ITC Cloud Tech, Chennai, Anna Nagar. This is located near Anna Nagar East Metro and Roundtana Signal. இப்போ நான் இருக்கிறது ஐடிசி கிளவுட் டெக் அண்ணா நகர் சென்னையில தான் இருக்கேன். இப்போ நம்ம கோடிங் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நான் என்ன பண்ண ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று எடுத்துக்கிறேன். என்னன்னா, நீங்க ஒரு நம்பர் இன்புட்டா கொடுத்தீங்கன்னா அது பிரைமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். சரி, முதல்ல பிரைம் நம்பர்னா என்ன அப்படின்னா, எந்த நம்பராலையுமே டிவிசபிள் ஆகாத நம்பர் தான் பிரைம். சரி, அது என்ன சார் டிவிசபிள் ஆகாது அப்படின்னா, ஒரு நம்பரை நீங்க எந்த நம்பரால டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 வரக்கூடாது. ரிமைண்டர் இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 15 வச்சிருக்கீங்க. 15 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கோஷன்ட் உங்களுக்கு 5 வரும். கோஷன்ட் பத்தி கவலைப்படாதீங்க. 15 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வரும். அப்போ 5 divisible by 3, 15 divisible by 3. அப்போ 15 வந்து பிரைம் கிடையாது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 21 எடுத்துக்கிறீங்க. 21 3ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் உங்களுக்கு 0 வரும். அப்போ 21 வந்து ஏதோ ஒரு நம்பரால டிவைட் ஆயிடுச்சு. அப்போ 21 நாட் பிரைம் நம்பர். இப்ப நான் 7 எடுத்துக்கிறேன். எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் இது அப்படின்னா, ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டீங்க, 2ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெனரலாவே எந்த நம்பரா 2ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு அது ஒவ்வொரு தடவை டிவைட் பண்ணி பாருங்க. வர ரிமைண்டரை எடுங்க. ரிமைண்டர் தான் எடுக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன்னா 7 2ஆல டிவைட் பண்றேன். அதாவது 7 divided by 2. இங்க பாத்தீங்கன்னா 6 வரும். ரிமைண்டர் 1. கோஷன்ட் வந்து 3. கோஷன்ட் பத்தில நீ கவலைப்பட வேண்டியதில்லை. ரிமைண்டர் 1 பாருங்க. ரிமைண்டர் 7 2ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1. மறுபடியும் 3ஆல டிவைட் பண்ணி பாக்குறேன். நான் இதையே 3ஆல டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1. 4ஆல டிவைட் பண்ணி பாக்குறேன். ரிமைண்டர் 3. அதே மாதிரி 5ஆல பண்ணும்போது 2, 6ஆல பண்ணும்போது 1. அப்போ 2ல இருந்து 6குள்ள இருக்கிற எந்த நம்பராலையும் 7 டிவைட் ஆகல. அதனால 7 இஸ் பிரைம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 9 எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரிதான் 2ல இருந்து 9க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரோட டிவைட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 9 2ஆல டிவைட் பண்ற, ரிமைண்டர் 1. மறுபடியும் 3ஆல பண்றேன். 3ஆல பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. 0 வந்துருச்சுன்னா அப்போ 9 இஸ் டிவைடட் பை 3. அப்போ ஏதோ ஒரு நம்பரோட டிவிசபிள் ஆயிடுச்சு 9. அப்போ 9 இஸ் நாட் பிரைம். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சரி, இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, லாஜிக்கை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஜிக்கை பிளான் பண்ணிட்டேன். மேனுவலா நம்ம எப்படின்றத நான் பண்ணிட்டேன். இதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரோக்ராமை கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி அப்போ ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு பாருங்க. இப்போ நான் பைத்தான், சும்மா நீங்க கோடிங் தெரியும், அதாவது லாங்குவேஜ் வந்து பைத்தான், ஜாவா இது ஒன்றா இருக்கலாம். இப்போ நான் பைத்தான் பேஸ்ல சிம்பிளா போறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் அந்த கிவன் நம்பர் இருக்கு இல்லையா, ஒரு நம்பர் 7ஓ 9ஓ 8ஓ ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பேன். அது வந்து பிரைமா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம கொடுக்குற நம்பர் நான் எண்ணில் வாங்கிக்கிறேன். இது நான் பைத்தான் ஸ்டைல்ல போறேன்.
என்டர் ஏ நம்பர், சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டேன். இப்போ நான் எந்த நம்பரை கண்டுபிடிக்கணுமோ அது வந்து என்ல இருக்கு. சரி, அடுத்து நான் பண்றேன், நான் இன்னொரு வேரியபிள் ஒன்று எடுத்துக்கிறேன். நான் ஒன்னுன்னு வச்சுக்கிறேன். எஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள். இதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது, சார் ஜீரோன்னு வச்சுக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம். இதனோட யூஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு கீழே சொல்றேன் நான். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னா, நாம எந்த நம்பர் கொடுத்தாலும் 2ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எல்லாத்தோடவும் தனித்தனியா நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவிஷன் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு லூப் எடுத்துக்கிறேன். ஃபார் I in range, இது பைத்தான், இது ஸ்டார்டிங் நம்பர் 2, எண்ட் நம்பர் வந்து n-1. 7னா 6 வரைக்கும் டிவைட் பண்ணி பார்க்கணும், 9னா 8 வரைக்கும், 20னா 19 வரைக்கும் பார்க்கணும், அந்த மாதிரி. ஸோ அப்போ நான் இங்க n கொடுக்குறேன். அதாவது 2ல இருந்து என்னோட இந்த இடத்துல மீனிங் என்னன்னா n-1. அப்போ 7னா 6 வரைக்கும், அப்போ 2ல இருந்து 6. நீங்க 15 கொடுத்தீங்கன்னா n-க்கு 2ல இருந்து 14 வரைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பர் ஒரு லூப்ல எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே டீச் பண்ணியிருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்க டீச் பண்ணியிருப்பேன் நான். சும்மா இப்போ இந்த மெத்தட் வரைக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தான் தெரியுங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன் நான். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒவ்வொன்றத்தோடவும் நான் டிவைட் பண்ணி பார்க்கணும். 2ஆல 3ஆல 4ஆல 5ஆல அப் டு அந்த n வரைக்கும். அப்போ நான் என்ன பண்றேன்னா, இஃப் கொடுத்த வேல்யூ nல இருக்கு, எனக்கு என்ன பார்க்கணும், ரிமைண்டர் தான் பார்க்க போறேன் நான். எனக்கு என்ன வேணும், ரிமைண்டர் 0 வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ நான் n ரிமைண்டருக்கு இங்க பர்சன்டேஜ் ஆபரேட்டர், பர்சன்டேஜ் தான் வந்து ரிமைண்டர் கொடுக்கும். இந்த 2 3 4 5 6 அதெல்லாம் எதில் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஐல இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி லூப் வந்து நான் எடுத்துருப்போம் நாங்க, இப்போதைக்கு தெரியுன்ற மீனிங்கள் தான் போயிட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால n% i அப்படின்னு கொடுத்து வர ரிசல்ட் 0-1 செக் பண்றேன். அதாவது வர ரிமைண்டர் வந்து 0-1 செக் பண்றேன். அப்படின்னா என்ன, டிவைடு இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகும்னா, டிவைடு ஆயிடுச்சு. இப்ப 7 கொடுத்திருந்தேன்னா எது கூடவா டிவைட் ஆகாது, 0வே வராது இந்த இடத்துல. இது எந்த இடத்துலயுமே இப்போ 2 வரும், ஃபர்ஸ்ட் டைம் i வந்து 2 இருக்கும், அப்ப ரிமைண்டர் வந்து 1 போது கண்டிஷன் ஃபால்ஸ். மறுபடியும் 3 வரும்போது ரிமைண்டர் 1, அது மாதிரி எது கூடவும் ஆகாது. இதே 9 வரும்போது 2ஓட வரும்போது ரிமைண்டர் 0 வராது, 1 வரும். அடுத்து 3 வரும்போது 0 ஆயிடும். 3 வரும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 0 ஈக்குவல் டு 0, அப்போ கண்டிஷன் ட்ரூ. சரி, அதுக்காக இங்க வச்சிருக்கேன் நான். அதாவது இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகும்னா, எது கூடவாவது டிவைட் ஆயிடுச்சுன்னா ட்ரூ ஆகும். ட்ரூ ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வெரி சிம்பிள், எஸ்ஸோட வேல்யூவை நான் 0வா இருக்கிற வேல்யூவை 1 ஆக்கிக்கிட்டேன். அடுத்து பிரேக் போட்டேன். சரி, இப்போ நான் லூப்புக்கு வெளியில வந்துட்டு, லூப்புக்கு வெளியில மறுபடியும் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு எஸ்ஸோட வேல்யூ 0வா இருக்கான்னு பாக்குறேன். இருந்தா given number n is prime அப்படின்னு கொடுக்குறேன். இதே எஸ் 0 இல்லை அப்படின்னா பிரிண்ட்ல n is not prime அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப பாருங்க, நான் இந்த எக்ஸாம்பிள் அப்படியே இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். நான் n-க்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் 7 நான் வந்து சப்ஸ்டிடியூட் பண்றேன். சரி, n வந்து 7, s வந்து ஃபர்ஸ்ட் டைம் 0. ஓகே, இப்போ நான் இங்க வரேன். i ஃபர்ஸ்ட் டைம் வந்து i வந்து 2 வரும், 2 உள்ள வரேன். n-ல வந்து என்ன இருக்குன்னா ஸ்டாண்டர்டா 7 இங்க இருக்கும். 7% ட்ரூ, ஏன்னா i வந்து 2 ஃபர்ஸ்ட் டைம், பர்சன்டேஜ் ரிமைண்டர். அப்ப 7 2ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கிறேன். ரிமைண்டர் வந்து 1. அப்ப வர ரிசல்ட் வந்து 1 ஈக்குவல் டு 0-1 பாக்குறேன். இல்ல, ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ், அப்போ உள்ள போகாது, இப்போ உள்ள போகாது. மறுபடியும் ஐயோட வேல்யூ இப்போ 3ஆ மாறும். இப்போ 3ஆல டிவைட் பண்ணி பார்க்கும். i வந்து 3, 7 3ஆல டிவைட் பண்றேன். மறுபடியும் ரிமைண்டர் வந்து 1 வரும். அப்போ 0 கிடையாது, 1 ஈக்குவல் டு 0.
ஃபால்ஸு, உள்ள போகாது. மறுபடியும் ஐ வந்து 4 வரும், மறுபடியும் ரிமைண்டர் 0 கிடையாது, அப்போ ஃபால்ஸு. 5 வரும், 5 கொடுக்குறோம், ஐக்கு 5 வரும், 7% 5, அப்போ ரிமைண்டர் என்ன வரும்னா 2 வரும். அப்போவும் 2 ஈக்குவல் டு 0, 2வும் 0வும் ஈக்குவலா இல்லை, ஃபால்ஸு. மறுபடியும் 6 வரும், ஐயில் செக் பண்ணுறோம், ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 வரும், அப்போவும் 0 கிடையாது. மறுபடியும் மேலே போகும், முடிஞ்சு போச்சு லூப். ஏன்னா 2லேருந்து 6 வரைக்கும் தான், 7 கொடுத்ததால 6 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். வெளியில் வரும். வெளில வந்தா இப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னு செக் பண்ணோம். எஸ்ஸோட வேல்யூல எந்த மாற்றமும் இல்லை. முதல்ல 0 கொடுத்த 0 அப்படியே இருக்குது. ஏன்னா இது உள்ள போனாதான் 1 மாறும். இப்போ போகவே இல்லை. அப்போ எஸ்ஸோட வேல்யூ அப்படியே 0வாவே இருக்குன்னா என்ன மீனிங்னா இந்த 7 எதுவும் கூடவோ டிவைட் ஆகலை அப்படிங்கிறத மீனிங். அப்போ எதுவும் இப்போ அப்போ என்ன ஆகும்னா எஸ் அப்படியே 0வா இருக்கு. எஸ்ல 0 இருக்கான்னு பாக்குறேன். ஆமான்னா n இஸ் பிரைம். ஏன்னா 7 எது கூடமே டிவைட் ஆகல, அதனால எஸ்ஸோட வேல்யூ மாறல. அப்போ நான் பிரைம் பண்ணிட்டேன், அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணிட்டேன். அப்போ ரிசல்ட் வந்துருச்சு. சரி சார், ஒருவேளை 9 கொடுக்குறீங்க, இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 9 கொடுத்துருக்கேன், எஸ் 0, n வந்து 9, மறுபடியும் ஐ வந்து 2ல ஸ்டார்ட் ஆகும், 2லேருந்து 8 வரைக்கும் ஒர்க் ஆகும். சரி, இப்போ 9 வந்து n வந்து 9. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் 2, 9% 2. என்ன ஒரு ரிசல்ட் ரிமைண்டருக்கு 9 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 வரும். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். 1 ஈக்குவல் டு 0வா? இல்ல, ஃபால்ஸ். மறுபடியும் போகும், ஐ வந்து 3ஆ மாறும். 3ஆ மாறும்போது 9% 3, அதாவது 9/3, ரிமைண்டர் என்ன வரும்? 0 வந்துடும். ஏன்னா டிவைட் ஆயிடும், 9 வந்து 3ஆல டிவைட் ஆயிடும், அதனால ரிமைண்டர் 0 வரும். அப்போ இது 0 ஈக்குவல் டு 0, வந்த ரிசல்ட்டும் 0வும் ஈக்குவல்ன்றதால இப்பதான் என்ன ஆகும்னா இது ட்ரூவா மாறும். ட்ரூவா மாறுச்சுன்னா உள்ள போகும். உள்ள போச்சுன்னா எஸ்ஸோட வேல்யூ என்ன பண்றேன் நானு 0லேருந்து 1ஆ மாத்துறேன். அப்போ எப்போ எஸ் 0 ஆகுது 1ஆ மாறுது, எதுவும் கூடவாது டிவைட் ஆச்சுன்னா தான் 1ஆ மாறும். டிவைட் ஆயிடுச்சு, எதால 3யோட டிவைட் ஆயிடுச்சு. எதுவும் கூட டிவைட் ஆகும் பதில் நமக்கு கவலை இல்லை, டிவைட் ஆச்சா இல்லையா? இப்போ 3யோட டிவைட் ஆயிடுச்சு, ஸோ எஸ் 1ஆ மாறிடுச்சு. ஒரு முறை டிவைட் ஆயிடுச்சுனாலே, ஒரு நம்பரை டிவைட் ஆயிடுச்சுனாலே ஃபர்தரா நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இங்க இந்த 9 வந்து 3ஆல டிவைட் ஆயிடுச்சு, டிவைட் ஆயிடுச்சுனால நாட் பிரைம், ஒரு நம்பரோட ஆச்சுனாலே. அப்போ ஃபர்தரா நான் 4 5 6 7 8ஓட நான் செக் பண்ணலாமா அப்படின்னா அவசியம் கிடையாது. அதனால என்ன பண்றேன், பிரேக்குன்னு கொடுத்து அப்படியே லூப் விட்டு வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு இங்க செக் பண்றேன், எஸ்ஸோட வேல்யூ இப்போ 0வில் இருக்கா 1ல இருக்கான்னு. எஸ்ஸோட வேல்யூ என்னவா இருக்கு? 1ல இருக்குது. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா எங்க வரும்? எல்ஸுக்கு வரும். எல்ஸ்ல என்ன பிரிண்ட் பண்றேன்? n இஸ் நாட் பிரைம். அப்போ 9 இஸ் நாட் பிரைம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த எஸ் நான் என்னவா யூஸ் பண்றேன்னா ஒரு சுவிட்ச் மாதிரி, இண்டிகேட்டர் சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் நான். எதுவும் கூடவாது டிவைட் ஆச்சுன்னா நார்மலா ஃபர்ஸ்ட் எஸ் 0, சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. எதுவும் கூடவாது டிவைட் ஆச்சுன்னா சுவிட்ச் என்ன பண்றேன், 1ஆ மாத்துறேன். தட் மீன்ஸ் ஆனா ஆக்கி விட்டுறேன், நான் ஆன் மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், 1ஆ மாத்திடுறேன். அப்ப இங்க வந்து செக் பண்றேன் நான், அப்படியே ஆஃப்லயே இருக்குதா அப்படின்னு பாக்குறேன். ஆஃப்லயே இருந்ததுன்னா எதுவும் கூட டிவைட் ஆகல அப்படின்னா பிரைம்னு சொல்லிடு. இல்ல 1ஆ மாறிந்தது அப்படின்னா ஆன்ல இருக்கு, ஆன்ல இருக்குதா அப்ப எது கூடவா டிவைட் ஆயிடுச்சுன்னா நாட் பிரைம்னு சொல்லிடு. இப்படிதான் வந்து கோடிங்கை நாம டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அல்காரிதம் திங்க் பண்ணிக்கணும், அது அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எது பெஸ்ட் மெத்தட். இதுல இன்னும் நிறைய மெத்தட்ஸ் போடுவாங்க, சிலர்லாம் இன்னும் பார்த்தா சுத்திலாம் வரும். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது. சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கிட்டேன், டிவைட் ஆச்சா இல்லையான்றது இண்டிகேட்டர் இங்க கொண்டாண்டேன். ஆகவே இல்லைன்னா எஸ் அப்படியே இருக்கும், டிவைடே ஆகணும்னா எஸ் 0வாவே இருக்கும் கடைசி வரைக்கும். அப்படியே பிரைம்னு சொல்லிடுறேன். எது கூட டிவைட் ஆச்சுன்னா சுவிட்ச் 1ஆ மாறும், அப்போ நாட் பிரைம்னு சொல்லிட்டேன், முடிஞ்சது. அதனால உங்களுக்கு நல்லா வந்து லாங்குவேஜஸோட நல்லா டீப்பா கோடிங் கத்துக்கணும் அப்படின்னா என்ன அப்ரோச் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். என்கிட்ட நீங்க கோடிங் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம், ஜாப் போனீங்கனாலுமே ரொம்ப ஈஸியா ஒர்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு டீப்பா எடுத்து கொடுக்குறேன்.
நன்றி, வணக்கம்.